பணியில் வந்து காசு செஞ்சுட்டேன். அதனால எங்களோட சங்கத்தை ஒரு 3 சங்கத்தை வந்து அவங்க கூட அவங்க எங்களுக்கு பணத்தை வந்து வாய்ப்பு அவங்க வழங்கிட்டு இவ்வளோ கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ பணம் வரவேற்று அவங்களோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் அவங்க கையில் வந்து சொல்லத்தான் செய்கிறாங்க. இந்த செயல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் அதை செய்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சார் எங்கள் கைக்கு வர மாட்டேங்குது. தொடர்ந்து இந்த திமுக சொல்கிறது தேர்தல் வாக்குறுதி எதிர்பார்க்குறீங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகள் ஆனால் நீங்கள் செய்யாது நிறைய ஏமாற்றுறாங்க. ஆமாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பணியாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சலுகைகள்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருது. திருப்பி என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே எங்கள் தோழர்கள் வந்து போராடி வாங்கி வச்சிருந்த சலுகைகள்லாம் தொடர்ந்து பறிக்கப்பட்டு போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இழப்புகள் வந்து நிறைய இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பயணப்படிகள் வந்து ஊர்திப்படி வந்து எங்கள் பார்த்தா நிப்பாட்டி மறுபடியும் அதை வந்து ஒரு போராடி ஒரு கேவலமான ஒரு சூழல் வந்து இந்த அரசாங்கத்திலிருந்து போராடி மன்றாடி வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருக்கு. தொடர்ந்து இது போன்ற ஒரு படம் போன்ற வாழ்வாதாரம் வந்து முற்றிலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இறந்துருக்காங்க. அவங்களுடைய சொந்த பணத்தை அவங்களுடைய காசை கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கேவலமான சூழ்நிலை வந்து இன்றைக்கி உருவாகி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் வர வேண்டியிருக்குது. அவங்களுடைய பணத்தை தான் அவங்க கேட்குறாங்களே தவிர நீ புதுசாக உன்னுடைய கையில் இருந்து உன் பாக்கெட்லேருந்து நீ எடுத்து கொடுக்கல. எங்களுடைய ஊதியத்திலேருந்து பிடிச்சதை கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து இந்த முதல்வருடைய பயணங்கள் இந்த மாதிரியான விளம்பரத்துக்கு பல கோடி ரூபா சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச படத்தை கொடுக்குறதுக்காக அதுதான் எங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்களோட உரிமையை தான் நான் கேட்குறோம். எங்களுக்கான தொகையை தான் நாங்கள் கேட்குறோமே தவிர தொடர்ச்சியாக வந்து என்ன கேட்டிங்கன்னா கிராம உதவியாளர்களை வஞ்சிக்கப்பட்டு இவங்களுடைய தொடர்ச்சியான இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிடப்பில் போடுறது தான். இதை தொடர்ச்சியாக என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு அலட்சிய போக்காகவே இந்த அரசு வந்து இருக்கிற அரசும் சரி ஆளுகின்ற அரசும் சரி இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏமாற்று வேலையை தான் இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய பேர் வந்து முத்து, திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி வட்டக்கிளை.